மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்ம உலகம் ஃபுல்லாக போய் சுவிசேஷம் சொல்கிறோமோ இல்லையோ, ஆனால் நமக்குள்ள அனுதினமும் இந்த சுவிசேஷத்தை நம்ம டிக்ளேர் பண்ணணும். நம்முடைய மாம்ச சிந்தனைகள் உடையணும்னா மனம் திரும்புங்கள் அப்படின்ற அந்த சத்தியத்தை நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறவர்களாக மாறணும். ஏன்னா மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற நம்ம அந்த சுவிசேஷத்தின் சாட்சியாக நம்ம இருக்கணும். ஆவியானவர் நம்ம இடத்துல வரும் பொழுது நாம் பலன் அடைந்து அப்படின்ட்டுருக்கு. அப்போ அந்த பலன் என்னன்னா, அந்த மாம்சத்தில் நம்ம ஜெயத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் மாம்சத்தின் மீது இயேசுவின் வசனத்தினால ஜெயம் எடுத்து ஆவியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவரை போல மறுரூபமாக்கப்பட்டு நம்ம ஜெயங்களை சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறான்ற பெரிய சாட்சியாக நம்ம இருக்க வேண்டும். இன்றைக்கி வாழ்கின்ற நம்ம உலகத்தில் அந்த பாவம் டெம்டேஷன்ஸ் நம்மளை சுற்றி எவ்ரி செகண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம வசனத்தின் அந்த பட்டயத்தை நம்ம கையில் இருந்தால் தான் நம்மளால் மேற்கொள்ள முடியும். இல்லை என்றால் அந்த பொய்கள் எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே வர்றதுக்கு இம்பார்ட் ஆகிறதுக்கு எப்போவுமே சான்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த சத்திய வசனம் நமக்கு இருக்கும் பொழுது தான் இந்த பொய்களை நம்ம மேற்கொண்டு அந்த இடத்துல ஜெயம் உண்டாக்க முடியும். அப்போ மனம் திரும்புதல் இஸ் த கோர் ஆஃப் த காஸ்பல். நம்ம அனுதினமும் மனம் திரும்பி வசனத்தின்படி நடக்கிறோமான்னு நம்மை நாமே பரிசோதித்து கொள்ள வேண்டும்.